குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் வெற்றி அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மெயினான 7 பழக்க வழக்கங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக இருப்பது என்னென்னா தள்ளி போடக்கூடிய பழக்கம். அது என்னங்க தள்ளி போடக்கூடிய பழக்கம் அப்படின்னா, ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்வாங்க. அப்படின்னா என்ன? சரியான ஒன்றை செய், பல விஷயம் பண்ணி அதில் போய் மாட்டிக்காத, டைம் இல்லை. அப்புறம் நன்றே செய், அந்த ஒன்றை நன்றாக பார்த்து செய், சரியானதை செய். அப்புறம் அதை இன்றே செய், அதை ஏன் நாளைக்கு செய்யணும், நாளான்னைக்கு செய்யணும், அப்புறம் செய்யணும், அதை இன்றே செய்து விடு. அப்போ என்னென்னா, தள்ளி போடக்கூடிய பழக்கம் என்பது உங்களது வெற்றியையும் தள்ளி போடுகிறது. நமக்கு எவ்வளோ நாள் கால சூழ்நிலை இறைவன் கொடுத்துருக்காருன்னு தெரியாது, எத்தனை மூச்சு இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்றது தெரியாது. ஒவ்வொரு மூச்சும் இப்போ நம்ம வெளியே போகுது அப்படின்னா நமது வாழ்க்கை என்னும் பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். சீக்கிரம் நம்ம டெட் பர்சனாக மாற போகிறோம், டெட் பாடியாக மாற போகிறோம். அப்போ எத்தனை மூச்சு பெண்டிங் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அப்புறம் நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன், நாளான்னைக்கு பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன்றவங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் தான் இதை சொல்வார்கள், இதை செய்வார்கள். காலம் தாழ்த்தி பேசுதல், காலம் தாழ்த்துதல். காலமே இருக்குமா இல்லையான்றது உங்கள் விதிக்கு தெரில. இதை நீங்கள் தள்ளி போட்டு என்ன நடக்க போகுது? அப்போ என்னென்னா, மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் தொழிலையாக இருக்கட்டும், படிப்புலையாக இருக்கட்டும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலையிலையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகத்தில் கூட இருக்கட்டும், எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு பழக்கம் என்பது தேவை. அந்த பழக்கத்தை பழகணுன்னா ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ ஈவன் நீங்கள் இப்போ யூடியூபே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் பேசுகிறீங்கன்றதை பார்க்க மாட்டான். அதெல்லாம் கூட அப்புறம் தான். முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக அவன் வீடியோ போடுறானா, அப்போ அந்த வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே சேனலில் ஆகுது, நிறைய வியூவர்ஸ்க்கு போகுது. அப்போ என்ன கன்சிஸ்டன்சி, தள்ளி போடாமல் தொடர்ச்சியாக நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஹேபிட்டாக மாறுது, ஹேபிச்சுவலாக மாறுது. அதுக்கப்புறம் அது வாழ்க்கை முறையாக மாறுகிறது. அப்போ வெற்றி அடைய முதலில் தடையாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடக்கூடிய பழக்கம். தயவு செய்து ஏதோ ஒன்றை செய்யணும்னு நினைக்கிறீங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நாளைக்கு நாளான்னைக்குன்னு இழுக்காமல் சோம்பேறித்தனத்தை விட்டு இன்றே அதை செய்கிறேன் என்ற மனநிலைக்கு வாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்து என்னென்னா ஒழுக்கமின்மை. அது என்னங்க ஒழுக்கமின்மை அப்படின்னா லேக் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதாவது பணம் போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக சம்பாரிச்சுக்க முடியும், புகழ் போயிடுச்சுன்னா சம்பாரிச்சுக்க முடியும், ஹெல்த்து போயிடுச்சுன்னா கூட மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதை நம்ம நல்ல ஒரு யோகா செய்தோ, இல்லை மெடிடேஷன் பண்ணியோ, இல்லை சித்த மருத்துவமோ ஆயுர்வேதத்துலேயோ ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தை கூட ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஆனால் எப்போ உங்களது குணநலன் போயிடுச்சோ, உங்கள் கேரக்டர் போயிடுச்சோ, எல்லாமே போயிடுன்றாங்க. அப்போ என்னென்னா அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா நாம் சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மேபி நம்ம முன்னாடி ஒழுக்கமாக இருந்து ஒரு சில காரணங்கள்னால நம்ம ஒழுக்கமற்று சென்றிருந்தாலும் கூட மீண்டும் அந்த ஒழுக்கத்தன்மைக்கு ஃபோக்கஸ் பண்ணி கிளாரிட்டியாக மீண்டும் அதே ஒழுக்கத்திற்கு கொண்டு வருதல். ஏன்னா என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுக்கத்தை மாற்றிக்கணும்னு நினச்சாலும் நம் விதியின்படி, விதி பயன்படி, கர்மாப்படி சில நேரத்தில் மீண்டும் நம்மளை பழைய குளிக்கே அது கொண்டு போய் தள்ளுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கும். நாம் தான் நம்ம அவேர்னஸில், நமது கவனத்தில் இல்லை இதை நாம் மாற்றணும்னு சொல்லி அந்த ஒழுக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளுதல். அறம் சார்ந்த ஒழுக்கம், தர்மம் சார்ந்த ஒழுக்கம், நமது வாழ்வு சார்ந்த ஒழுக்கம், சொசைட்டி சார்ந்த ஒழுக்கம், நம் உடல் நலன் சார்ந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும், எந்த வேலை இருந்தாலும் இல்லைனாலும், என்னுடைய ஹெல்த்துக்கு நான் டெய்லி காலையில் ஒரு 1 hour யோகா பண்ணுறேன், டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் என்னோடய முடி கொட்டிடாமல் இருக்கிறதுக்கு என் முடியை நான் கேர் பண்ணுறேன், டேக் கேர் பண்ணுறேன். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் கேர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ, உங்கள் உடம்பின் மீது உங்களுக்கு ஒரு அன்பு, உங்களது வார்த்தைகளின் மீது ஒரு அன்பு, உங்கள் வாழ்வியல் முறை மீது உங்களுக்கு ஒரு அன்பு வரும்போது அதை டிசிப்ளினாக மாற்றிக்கிறது. இப்போ ஹேரை காப்பாற்றுறதுக்கு ஒரு டிசிப்ளின், ரெகுலராக நான் என்ன தேய்க்கணுன்ற ஒரு டிசிப்ளின். என் உடம்பு ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரை ஸ்கின்னை நான் சரிப்படுத்திக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டிசிப்ளின். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ரெகுலராக நான் டேப்லெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டிசிப்ளின். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொள்வதற்காக அதை ரெகுலராக ஞாபகப்படுத்தி எடுத்துக்கிறீங்க தெரியுமா, டிசிப்ளின். அது எதாக இருந்தாலும் ஒரு 48 days நீங்கள் முதல்ல ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா கூட அப்புறம் மறக்கும், மறுபடியும் அதை செய்து பழக்கப்படுத்தும் போது அது டிசிப்ளினாக மாறிடுது. அப்புறம் அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அப்போது எதை பண்ணாலும் அவசியமானதை
டிசிப்ளினோட அந்த ஒழுக்கத்தோட தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது அது உங்கள் வெற்றிக்கு வந்து வழிவகுக்கிறது. ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றாங்க. அப்போ உயிருக்கு மேலானது எதுனா ஒழுக்கம் என்று வந்து சொல்கிறார்கள். அப்போது ஒழுக்கம் என்பது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதை நாம் வந்து நம் இடையில் விட்டு விட்டாலும் கூட மீண்டும் அதில் கவனம் செலுத்தி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டை கயிறு போட்டு கட்டி இழுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து கட்டி நிறுத்துறது தான் அந்த ஒழுக்கம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை என்றால் வெற்றிக்கு அது மிகப்பெரிய தடையாக வந்து அமைந்துவிடும். அடுத்து என்னென்னா தோல்வியை பற்றிய பயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. இந்த தோல்வி வந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ நான் இந்த முயற்சி எடுக்கிறேன், இது நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, இது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது ஒரு ப்ரிகாஷனாக நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்குண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நான் இது பாசிட்டிவாக என்ன பண்ணுறது, சேஃப்டியாக என்ன பண்ணுறது, சேஃப்டி மெஷர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ லோன் கொடுக்க போகிறாங்கன்னா லோன் கொடுக்கக்கூடிய அந்த பேங்க்காரங்களோ இல்லை வந்து அந்த ப்ரைவேட் ஃபினான்ஷியரோ எவ்வளோ வருமானம் வருது, வருமானம் வரலைன்னா வந்து என்ன பண்ணுறது, என்ன தொழில் வந்து பண்ணுறீங்க, சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, முன்னாடி ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒருவேளை இவர் இறந்துட்டாருன்னா இதை யார் வந்து கட்டுறது, அப்போ இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்கா, கொலாட்ரல் இருக்கா இல்லையா, இந்த நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் கூட இதே பொழப்பா இல்லாமல் அது அவங்கள சேஃப்டிக்காக ரீபே கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லோனை வந்து கொடுக்கறது. இது வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் பார்க்குறது. ஏன்னா அவங்களுக்கு பணம் என்பது திருப்பி கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்றது பார்க்குறக்க. ஆனால் நீங்கள் நெகட்டிவ் சைட்ஸ் வந்து பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நெகட்டிவ் சைட்ஸை மட்டுமே பார்க்காம அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த தன்மை பாசிட்டிவான சைட்ஸையும் நீங்கள் வந்து சிந்தித்தாக வேண்டும். எப்போ வந்து நெகட்டிவ் சைட்ஸவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த தோல்வி தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, இது இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா இதுவே ஒரு வியாதியாக மாறிவிடுகிறது. அப்போது நெகட்டிவ் சைடை வியாதியாக வந்து மாற்றாமல் நெகட்டிவ் சைடுக்கு பாசிட்டிவாக நம்ம ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலி. நெகட்டிவ் மட்டுமே திங்க் பண்ணி தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து தோற்று போகிறத பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் எனர்ஜி மொத்தமும் தோற்று போகிறத பற்றி மட்டுமே யோசித்து அதுக்கு உயிர் கொடுத்து உங்கள் பிரெயின் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிருது. அப்போ நீங்கள் தோற்று தான் போவீங்கன்றது நீங்கள் நம்பும்போது ஜெயிக்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் தோற்று விடுகிறீர்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரத்தானில் வந்து ஓடிட்டு வரீங்க, ஒரு 25 கிலோமீட்டர் வந்து ஓடுறீங்கன்னு வச்சுப்போம். இதனால் ஜெயிக்க முடியாதுன்ற மனநிலையே வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் கூட உங்களால் ஓட முடியாது. ஆனால் இது முடியுன்ற அந்த தோல்வி பயம் இல்லாமல் நீங்கள் தோற்று போகிற மாதிரியே இருந்தாலும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அந்த கடைசி செகண்டில் கூட இது என்ன முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த உத்வேகம் வரும்போது அந்த 1 செகண்ட் கேப்பில் கூட ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கிறவனை தாண்டி செகண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன, தோல்வியை கண்டு பயப்படாமல், தோல்வி என்பது வந்தால் வரட்டும், அதுவும் என் வெற்றி பாதையில் அவசியமான ஒன்று தான். பட் எனது முயற்சியை நான் ஸ்ட்ராங்காக வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக தோல்வியை கண்டு பயம் கொள்ளாமல் எதிர்கொள்கிறீங்க இல்லையா, அது வந்து உங்களது வெற்றிக்கு வந்து வழிவகுக்கிறது. அடுத்து மெயினான விஷயம் என்னென்னா தேவையில்லாத நெகட்டிவ் மைண்ட் செட்டு, எதிர்மறை எண்ணங்கள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து தோல்வியை பற்றி பார்த்தோம். இப்போ என்னென்னா தோல்வி பற்றி மட்டும் இல்லாமல் எல்லா நெகட்டிவிட்டியுமே பற்றி வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணுறது. இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது மேலே வேறு யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இங்கேருந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு யாராவது பஞ்சாயத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன வந்து பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்களாலே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள். ஸோ வாழ்க்கையில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து நெகட்டிவிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வரும், தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு வரலாம், இல்லாட்டினா பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வரலாம், வேறு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது வரலாம், இல்லாட்டினா உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது வரலாம். ஸோ போன டைம் தோல்வியை பற்றி மட்டும் பயம் இருந்தது, இந்த டைம் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லா ரூபத்துலேயும் வரும். இப்போது ஒரு வெளியூர் போகிறீங்க, வெளியூர் போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும். காரில் போனால் எவனாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எங்கேயா கொண்டு போய் மோதிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, போகிற இடத்துல எவனா திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, வேறு எவனா வந்து கதை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, தங்குற இடத்துல இத்தனை தாட்ஸ் வருது. ஆனால் என்னைக்காவது அதெல்லாம் நடந்திருக்கா? லட்சம் டைம் யோசிப்பீங்க, கோடி டைம் அந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக யோசிப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் 1 டைம் 2 டைம் நடந்தாவே பெரிய விஷயம். அப்போ இந்த 1 டைம் 2 டைம் நடந்தாவே அதை கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த 1 டைம் 2 டைம் நடக்கிறதுக்கு நம்ம லைஃப் லாங் அதே யோசித்து நம்ம எனர்ஜியை வந்து அதற்கு இழக்கிறோம். ஏன் அவ்வளோ தூரம் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க? நடக்காத விஷயத்துக்கு உயிர் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி படபடப்பாகி
உங்களுக்கு தேவையில்லாத அந்த கெமிக்கல் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து, நச்சுக்கள் சுரந்து, டாக்ஸின்ஸ் அதிகமாக வந்து உங்கள் உடம்பில் உற்பத்தியாகி அது வந்து உங்கள் ஸ்லோ பாய்சனாக மாதிரி நீங்கள் சாகணுமா? அப்போ என்ன? வெற்றிக்கு தடையாக இருப்பது தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் நினைக்காம, எதிர்மறை எண்ணம் உங்கள் மைண்டில் வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். உங்கள் மைண்டை வச்சு இப்படி பண்ணி அதை சரி பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணம் வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எவனாவது திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? எதிர்மறை எண்ணம் தான் அது. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும்னா, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், தைரியம் சொல்லணும் உங்கள் மைண்டுக்கு. ஏன்னா அது பயந்து கேள்வி கேட்குது. அந்த மைண்டு கேள்வி கேட்கும்போது பதில் கொடுக்கணும். யாரோ ஒருத்தங்க வந்து கதை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம செக்யூரிட்டி கார்டு வந்து அங்கே போட்டுக்கலான்னு சொல்லி பதில் கொடுக்கணும். இல்லை வேறு யாராவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் பண்ண போகிறீங்க, ரீஃபண்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? கேள்வி கேட்குது. அது பயத்தில் கேள்வி கேட்குது. ரீஃபண்டு கிடைக்கலன்னா நம்ம ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம், மறுபடியும் ரீஃபண்டு வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து கேட்டுக்கலாம், இல்லை வேறு யாரோ ஆரம்பித்து வந்து கேட்டுக்கலாம். இப்படி உங்கள் மைண்டை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா தான் எதிர்மறை எண்ணங்களால் பழக்கப்படுத்தப்பட்ட உங்கள் மனமும் வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிக்கும். எப்போ எதிர்மறை எண்ணம் வரும்போது உங்கள் மைண்டை வச்சு, புத்தியை வச்சு நீங்கள் பாசிட்டிவான பதில் கொடுக்க வந்து ஆரம்பித்து விடுகிறீர்களோ, அப்போ அது என்ன பண்ணுன்னா, புது பாசிட்டிவ் எண்ணத்திற்கு பழகி அடுத்த டைம் எதிர்மறை எண்ணங்களை குறைத்து பாசிட்டிவான எண்ணங்களை வந்து யோசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அடுத்து மெயினான என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்தை வீணாக்குதல். ஏன்னா பெரும்பாலான மனிதர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, டைம் இல்லை. டைம் இல்லைன்னா இருக்கேப்பா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் தூங்கி கழிச்சிட்றோம். மீதி 12 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் எந்திரிக்கிறது லேட்டு, ஒரு வேலையும் நம்ம செய்கிறது இல்லை. அதை டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். போகிற போக்கில் எல்லா வேலையும் செய்கிறேன்னா உங்களால் முடியாது. கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி, அதாவது அடுத்த வருஷத்துக்கு இன்றைக்கே உட்காந்து யோசிக்காமல், அடுத்த மாதத்துக்கு இன்றைக்கே உட்காந்து யோசிக்காமல், அவசியமானதை மட்டும் யோசிச்சுட்டு அதே நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல், இன்று இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய இன்றைய நாளிற்கு அதிக ஃபோக்கஸை நீங்கள் கொடுக்கணும். நாளையை பற்றி யோசிக்கலாம், தப்பு கிடையாது. நாளானிக்கு பற்றி யோசிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதே பொழப்பாக இருக்கக்கூடாதுங்கிறேன். அதே சிந்தனையில் இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறேன். அடுத்த வாரத்தை பற்றி யோசிக்கலாம், தப்பு கிடையாது. யோசிச்சுட்டு மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடணும். அடுத்த வாரம் நம்ம இப்போ யோசிச்சு வச்சுருந்தா கூட நடக்க வேண்டியதான் வந்து நடக்கும். அதை நம்ம இன்றைக்கே உட்காந்து யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை டிசிப்ளினாக, டைம் டிசிப்ளினோட, டைம் மேனேஜ்மெண்ட்டோட, இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் இதை செய்யணும், இது என்னால் பண்ண முடியலன்னா அடுத்து நான் இதை பண்ணணும், கிடச்சிருக்கக்கூடிய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், ஒரு 12 ஹவர்ஸ் தான் நான் முழிச்சிருக்க போகிறேன்னா அந்த 12 ஹவர்ஸை என் வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் என்னுடைய கோல்ஸ், நான் என்ன ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போகிறேன்னா, பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னா, ஆண்டர்பிரினர் ஆக போகிறேன்னா, இல்லை நல்ல ஆன்மீகத்தில் வந்து நான் அடுத்த நிலைக்கு வந்து போக போகிறேன்னா, இல்லை வாழ்க்கையில் வந்து நான் ஏதாவது நல்ல வேலைக்கு போக போகிறேன்னா, ஐஏஎஸ் ஆக போகிறேன்னா, ஐபிஎஸ் ஆக போகிறேன்னா, என்னுடைய நோக்கத்திற்கு தகுந்தாற் போல், என் வாழ்க்கையை எனக்கு பிடித்தது போல் வாழ்வதற்கு தகுந்தாற் போல் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த 12 மணி நேரத்தில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரியான உயரிய இலக்குகளை உங்களால் வந்து அடைய முடியும். போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறேன்னா நீங்கள் லைஃப்பை வந்து பாஸ் பண்ணலாம், டைம் பாஸ் பண்ணலாம். பட் இந்த பொருள் உலகத்தில் மிகப்பெரிய நிலைகளை உங்களால் நிச்சயம் அடைய முடியாது. போகிற போக்கில் ஃப்ளோவில் வாழ்கிறீங்கன்னா அமைதி கிடைக்கும், உங்களுக்கு ஜாலியாக போவீங்க. பட் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த உலகியலில் போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால சேம் அதே பொசிஷனுக்கு ஏகப்பட்ட பேர் பெரிய திறமைகளோட டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக போராடி போயிட்டுருக்கான். அவன் தான் முன்னாடி போவான். அப்படிலாம் புண்ணியம் அதிகம் சேர்த்து வச்சுருக்கிறவன் திறமை இல்லைனாலும் முன்னாடி போவான். உங்களால் அந்த இடத்திற்கு போவது கடினமாகிவிடும். அடுத்து என்னென்னா, கற்றுக்கொள்ளுதல். எப்போ வந்து ஒரு மனுஷன் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறத நிறுத்திடுறானோ அப்போது அவன் மிக விரைவில் தோல்வி அடைந்து விடுகிறான். அவுடேட்டட் வெர்ஷனாக வந்து மாறிடுறான். கற்றுக்கொள்றதை மறத்தல், இதுவும் முக்கியம். நிறைய பேர் லேர்னிங் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அன்லேர்னிங்கும் தெரியணும். இது ரெண்டு சுற்றுமா இருக்கணும். தேவைப்படுறத டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. லேர்ன் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் அவசியம் இல்லாத அன்லேர்னும் பண்ணணும். புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்வது எதற்காக? இந்த உலகத்தில் வேண்டும் என்கின்ற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக. தேவையில்லாத விஷயங்களை எதற்கு மறக்கணும் அப்படின்னா, முதல்ல மறக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். எதுக்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அது சப்கான்ஷியஸில் போய் உட்காராது, கான்ஷியஸில் இருந்தே மறந்துடும். எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ கான்ஷியஸ்லேருந்து இறங்கி சப்கான்ஷியஸ் போயிடும். அது உங்கள் ஆழமான பதிவுகளாக பதிந்துவிடும். அப்போது எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உயிர் கொடுக்குறீங்களோ அது நினைவாக வந்து அமர்ந்து விடுகிறது. அப்போ என்னென்னா, புரிந்து உணர்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது, விஷுவல்ஸாக நீங்கள் இமேஜின் பண்ணி கற்றுக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு மெயினான ஒரு அங்கமாக வந்து மாறிடுது.
எப்போ வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அது வந்து மறந்து விடுகிறது. அப்போ என்ன, புது புது விஷயத்தை நீங்கள் இந்த எந்த விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் அப்டேட்டடாக இருக்கிறது, கற்றுக்கிட்டு இருக்கிறது, படிக்கிறது, வீடியோஸ் பார்க்குறது, மோட்டிவேஷன் தெரிஞ்சுக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, சரியான நபர்களிடம் வந்து பேசுகிறது, இந்த மாதிரியாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த துறையில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். உண்மையான பொக்கிஷம் நாலேஜ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியும், அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு நாலேஜ் தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாகவே இருக்கும். அப்போது கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டதை மறக்கவும் வேண்டும். இந்த 2 கலையும் உங்களுக்கு வந்து தெரிய வேண்டும். அடுத்து என்னென்னா, பிளேமிங் பண்ணுறது அது இருக்கவே கூடாது. பிறர் மீது தேவையெல்லாம் பழி போடணுன்ற அவசியமே இல்லை. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இல்லை முக்கியமான சில இடங்களில் அன்டில் இட்ஸ் சம் கோர்ட் ஆர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க செய்த தவறை வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். சும்மா வாழக்கூடிய வாழ்க்கையில் நார்மலான லைஃப் வாழும்போது இவன் தான் தப்பு பண்ணா, அவன் தான் தப்பு பண்ணான்னா நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள முடியாது. அதாவது அடுத்தவர்களை ப்ளேம் பண்ணி உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல், அடுத்தவங்கள வந்து பழி கூறி பிறரை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தாமல், இவங்க கூட பழகுனதே முதல்ல நம்ம தப்பு தான், அவன் தப்பானவனாகவே இருக்கட்டுமே, உன் கூட பழகுனில்ல முதல்ல இது ஏன் தப்பு தான் சொல்லி நீங்கள் அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் அது காரணமாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் வளருவீங்க. இதில் 2 இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மளை காரணம் காமிச்சு நம்மளோட லைஃபையும் நிம்மதியையும் நீங்கள் இழந்துடக்கூடாது. இது ஒன்று. 2வது என்னென்னா, இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணி என்ன பண்ணுறது, இதுக்கு நானே பழி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து அடுத்த கட்டம் சரி செய்து கொண்டு முன்னேறி செல்வது. அப்போ என்னென்னா, அவசியமான இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. அவசியம் இல்லாத இடத்துல நம்மளை சொல்லி காரணம் இல்லை, இதில் திருந்த வேண்டியது இவன் தான் அப்படின்ற தன்மையில் எங்கே இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்போ என்னென்னா, பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் 2மே வேலை செய்யும். நம்மளை காரணம் எடுத்துக்கிறது, அவசியமான இடங்களில் நம்மை நாம் முன்னிறுத்தாமல் பிறரை வந்து முன்னிறுத்துவது. இது 2மே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். மெயினாக என்ன அப்படின்னா, பழி கூறாமல் செய்த தவறு இருக்குது, நீங்கள் ஒரு மிஸ்டேக் செஞ்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மிஸ்டேக்குக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சதுனா தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தப்பை சரி செய்து கொண்டு உங்களால் முன்னேற முடியும். நான் எங்கே தப்பு பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னா உங்களால் எப்படி வந்து அடுத்த கட்டம் வந்து முன்னேறி செல்ல முடியும்? இதை வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மெயினான 7 பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி செய்து கொண்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை இந்த பொருளியலான இந்த உலகத்தில் வந்து அடைய முடியும். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 10, 11, 12 தஞ்சாவூரிலும் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.